ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து நான் வந்து க்விட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். என்ன அப்படின்ற ரீசனை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எனக்கு வந்து நேற்று ஒரு மெசேஜ் வந்திருந்தது. ஸோ அந்த மெசேஜ் என்ன அப்படின்றத நீங்களே பாருங்கள். நான் வந்து ரொம்ப ரூடாக வந்து எல்லாருக்கும் வந்து கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து பூ பூங்கொடி விஜய் அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ரூடாக பேசுகிறேன்னா, ரூடாக வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து சொன்னேன், நான் ரூடாக வந்து பேசியிருக்கேனா? நீங்கள் ஏதோ ஒரு மெசேஜை வந்து படிச்சுட்டு, நீங்கள் வந்து என்கிட்ட ரூட் அப்படின்ற வார்த்தையே நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் நான் கேள்விப்படுறேன். அந்த ஒரு வார்த்தையை நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் நான். நான் ரூடாக பேசினேன். எதுவுமே தெரியாமல் பாதியில் சேனலுக்குள்ளே வந்துட்டு, ஏதோ ஒரு கமெண்ட்டை படிச்சுட்டு, அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு, நீங்கள் வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா, என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அத. அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா வந்துட்டீங்க அப்படின்னா, நாங்கள் குடுக்குற ஃபீட்பேக்கெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து எந்த கமெண்ட் போட்டாலுமே நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டீங்கன்னா, நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் ஏன் அக்செப்ட் பண்ணணும்னு கேட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து சோஷியல் மீடியா வந்துட்டீங்க. சோஷியல் மீடியா வந்தா எல்லா கமெண்ட்டும், எல்லா ஃபீட்பேக்கும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுமா? நான் கேட்டேன், நான் எதுக்கு அக்செப்ட் பண்ணணும்? நான் அக்செப்ட் பண்ணணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. சோஷியல் மீடியா அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்ம் அவ்வளோதான். அதில் நீங்கள் வந்து கமெண்ட் போடுற எல்லா கமெண்ட்டும் நான் அக்செப்ட் பண்ணணுன்ற அவசியம் வந்து எனக்கு இல்ல. நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு போகிறாங்க அப்படின்னா, அவங்கள இழுத்து பிடிச்சி வச்சு, நான் என்னோட பிஸ்னஸ் இப்படி, அப்படி அப்படின்லாம் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க போகிறாங்க அவ்வளோதான். அதே மாரி எனக்கு நீங்கள் வந்து பேட் கமெண்ட்ஸ் குடுத்தாலோ, இல்ல நான் ரூடுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் குடுத்தாலும் எனக்கு அத பத்தி அவசியமே கிடையாது. அத நான் அக்செப்ட் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா நான் யூடியூப்க்கும் வேலைக்காரி கிடையாது. இங்க கமெண்ட் போடுற யாருக்குமே நான் வேலைக்காரி கிடையாது. ஏன்னா நான் வந்து இது ஒரு நார்மல் ஒரு சோஷியல் சர்வீஸா மட்டும் தான் இத வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்க எல்லார் கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா வந்து ஒருத்தவங்களுக்கு பேஷன்ஸ் வேணும். ஸோ யூடியூப்ல உங்களுக்கு வந்து உங்களோட ஒரு கமெண்ட்டுக்கும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் குடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் நான் எல்லா கமெண்ட்டுக்கும் படிச்சு பார்த்து ஒரு கமெண்ட்டுக்கும் நான் வந்து பொறுமையா வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணணும். நான் என்னோட ஃபேமிலி ஒர்க்கும் பார்த்துட்டு, என்னோட பிஸ்னஸையும் நான் பார்த்துட்டு, என்னோட பாப்பாவையும் பார்த்துட்டு, நான் வந்து யூடியூப் சேனலும் ரன் பண்ணிட்டு, இதுலயுமே நான் வந்து எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணணும். இன்ஸ்டாகிராமில் வர மெசேஜஸ்க்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணணும். ஸோ ஒருத்தருக்கும் ரிப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அகெயின் வந்து ரிப்ளை வந்துட்டு தான் இருக்கும். ஸோ எல்லா கமெண்ட்டுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன். அதில திடீர்னு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே ஒரு நார்மல் கமெண்ட்டு நானும் ஒரு சிஸ்டரும் பேசிட்டு இருக்க கமெண்ட் அது. ஸோ அத பார்த்துட்டு நீங்க ரொம்ப ரூடா பேசுறீங்க. அந்த ஒரு கமெண்ட்டு அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருந்தது. இந்த மாரிலாம் யோசிக்காதீங்க பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம். இப்படிலாம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா எப்படி? அந்த குழந்தைய தானே அத பாதிக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். அத படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இப்படி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியாவுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலா வந்து ஏதோ ஒரு மெசேஜ் சொல்றதுக்கோ, இல்ல பிஸ்னஸா வந்து இறங்குறதுக்கோ வந்து எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. எல்லாருமே வந்து இறங்கலாம். ஆனா அதில போடுற கமெண்ட்ஸ வந்து யாருக்கும் அக்செப்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அது பேட் கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எந்த கமெண்ட்டா இருந்தாலும் சரி, நான் ரூடுன்னு சொன்னாலும் சரி, அத நாங்க அக்செப்ட் பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையவே கிடையாது. அது அவங்கவங்க இஷ்டம். நீங்க சோஷியல் மீடியாக்கு வந்துட்டீங்க, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த வார்த்தையே நீங்க சொல்லக்கூடாது. சோஷியல் மீடியாக்கு வந்துட்டா நாங்க உங்க வேலைக்காரியும் கிடையாது. அவங்க பேசுறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து ஓனர் மாதிரியும், நான் வந்து அவங்களுக்கு கீழ வந்து வேலை செய்ற மாதிரியும், நான் என்ன சொன்னாலும் நீ அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து பேசியிருந்தாங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணுன்ற அவசியம் வந்து கண்டிப்பா சோஷியல் மீடியால இல்லவே இல்ல. ஸோ இதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். நான் குவிட் பண்ணணுமா வேணாமான்றத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.